அனைவருக்கும் குருடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வில் யாரெல்லாம் இன்பத்தை தேடி பயணிக்கிறீங்க? புத்த மகா புருஷர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு எதனை போதிக்க வந்தாங்க? தன் வாழ்க்கையின் தத்துவத்தை எப்படி இந்த உலகத்துக்கு அவங்க முதல்ல போதிக்கணும்னு நினச்சாங்களோ, அவங்க வாழ்க்கையில் முதல்ல இன்பம் எதுங்கிற ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு முன்னாடி உன் வாழ்வியல் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஏற்படும் மாற்றத்தை முதலில் நீ கவனின்னு தான் இந்த உலகத்துக்கு போதிக்க வந்தாங்க. துன்பத்தில் ஏற்படும் மாற்றத்தை நீ முதல்ல என்னைக்கு உனக்குள் நின்மைத்துவமா நீ உணர ஆரம்பிக்கின்றாயோ அன்றுதான் அத்துன்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் இன்பம் எதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள புலம்பெயர ஆரம்பிக்கும்னு சொல்ல வந்தாங்க. இன்பத்துல எந்த ஒரு வாழ்வியலையும் நீ முழுமையா கற்றுக்கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நடக்கின்ற மாற்றத்தினை நீ என்று உற்று நோக்குகின்றாயோ அம்மாற்றத்தின் தெளிவே உன் வாழ்வியலின் திறவுகோல் தான் இந்த உலகத்துக்கு அவன் சொல்ல வந்தாங்க. இன்பத்தை நாடிய ஒருவன் தன் துன்பத்தில் மறைந்திருக்கும் அனைத்து தூயவன கல்விகளையும் அவன் போதிக்க மறந்து விடுறாங்க. இயல்பான விஷயம் ஒண்ணுதாங்க. இங்க நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் எதற்காக ஏன்ங்கிற ஒரு விஷயத்த அவன் நிதானத்துவத்தோட சிந்திச்சான்னா போதும். வாழ்வியல் எது, அது எதனை போதிக்க வருகிறதுங்கிற விஷயத்த அவன் ஒவ்வொரு நொடியுமே தனக்குள்ள இருந்தே உணர ஆரம்பிச்சிடலாங்க. இனிமையான வாழ்க்கைதனை கல்விக்கோளாய் ஒருவன் ஊன்றுதோளாய் எடுத்து விட்டால் போதும். துன்பத்தின் துறவுகோல் வந்து துவண்டு காண்பிக்கும் பொழுது கூட அத்துன்பமே நீ என்னுள் எதனை போதிக்க வந்தாய், என்னுள் எதனை நீ கற்பிக்க வந்தாய் என்பதனை மட்டும் நிதானத்துவத்துடன் தனக்குள் வீட்டிற்கும் பொறுமையின் மெய்ப்பொருள் எதுங்கிற ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா போதும். இந்த வாழ்வியல்ல மிகப்பெரிய மொத்த புருஷரா அவன் மாறி நிற்கலாம். வாழ்வையில் நிதானம் எதனை போதிக்க வருதுங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க நிதானித்து பார்க்கலாங்க. மௌனம் எதனை உனக்குள்ள தர வருதுங்கிற ஒரு விஷயத்த நீ உனக்குள் நிதானித்து பார்க்கும் பொழுதே அவன் மௌனத்தின் வெளிப்படும் தன்மை எதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருவரையும் உணர ஆரம்பிக்கலாங்க. ஆழ்கடல் தேடியும் முன் நிதானத்துவத்தை நிலைநிறுத்தி பார்த்தால் போதும். ஆழ்கடலிலும் ஒன்றுமில்லை உன் நிதானத்தை தவிர என்பதனைத்தான் இந்த உலகத்துக்கு அவங்க போதிக்க வந்தாங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.